கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிந்து விட்டது. பெரும்பான்மையான இடங்களை திமுக கைப்பற்றும் நிலையில பெரும்பான்மை இடங்கள் கிடைக்கல. இந்த தேர்தலில் தோல்வியை தெரிவிருக்காங்க. இருந்தாலும் திமுகவினுடைய ஒரு கொள்கையான ஒரு சனாதனத்தை ஒழிப்போம்ன்ற ஒரு கருத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. முக்கியமா பார்த்தோம்னா மீண்டும் அந்த சனாதனத்திற்கு எதிர்ப்பான ஒரு போரை கொளுத்தி போடுறாங்கன்னு சொல்ல முடியும். ஒட்டுமொத்தமா இந்தியா முழுவதும் இந்த சர்ச்சை தான் தொடர்ந்து ஒரு பட்டியலியக்கூடிய சூழல் இருக்கிறது. மத்தியில் இந்து முன்னணியை சேர்ந்த இந்து முன்னணி அமைப்பு சார்பாக 4 இடங்கள்ல ஆர்ப்பாட்டம் கூட நடத்தியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? நம்ம அந்த கொஞ்ச நாளா தற்கூரிய ஆட்சி இதை பிடிச்சிட்டு இருந்தோம்ல, சனாதனத்தை உதயநிதி பிடிச்சது திராவிட இயக்க பாரம்பரியமான கொள்கை. ஆட்டுப்புழுக்க அண்ணாமலை உடனே அமெரிக்காவிலிருந்து கதறாரு. சனாதனம் இருந்தால் நீ அமெரிக்கா போயிருக்க முடியாது. ஏண்டா இந்து தர்மத்தில் என்ன சொல்றான்னு கேட்டால், இந்து மனு தர்மத்தில் சனாதனத்தில் கடல் தாண்டி போகக்கூடாது. அபிஷ்டு கடல் தாண்டி இந்து போனா அது உங்களுக்கு மனு தர்மத்துக்கு சனாதனத்துக்கு எதிரானது. கடல் தாண்டக்கூடாது, கடல் தெய்வம். இந்த அபிஷ்டு எப்படி போனார் கடல் தாண்டி பிளேட்ல? இந்த சனாதனம் வேணும்னு சொல்றாரு. இந்த சனாதனம் இருந்தா அவரு படிச்சிருக்க முடியுமா? இந்த சனாதனம் குறித்து சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது இந்தியாவே அதிருது. ஏற்கனவே அவர் பேசும்போது அதிர்ச்சி. தான் அவருக்கு மேல வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கை சந்திக்க தயார்னு சொல்லி சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஓடி ஒளியல. விஜய சில பேர் சமூக நீதி போராளி, இவர் மதச்சார்பற்ற தன்மைக்கு எடுத்துக்காட்டானவர் சொல்றாங்களே, வாழ்நாளில் என்றாவது ஒரு நாள் உதயநிதி மாதிரி சனாதனத்தை எதிர்ப்புன்னு சொல்லுங்க. நான்லாம் கட்சியை கலைச்சிட்டு அவர் பின்னாடி போயிருக்கேன். கூடுதலா வாழும் அம்பேத்கர் ஒரே ஒரு நாள் கொள்கை வழிகாட்டின்னு சொல்லி இதே சட்டமன்றத்திலேயோ அல்லது பொது வழியிலையோ அல்லது அறிக்கையிலையோ நீங்க என்ன சொல்லணும்னு கேட்டா, உதயநிதி பேசின மாதிரி ஒரே வரியில சனாதனத்தை எதிர்ப்பதுதான் எங்கள் தாவேகா கட்சின்னு சொல்லுங்க பார்ப்போம். ஐடிவிங்களை எழுதுறான் உதயநிதியை பத்தி. நீங்க சனாதனத்தை எதிர்த்து பேசுனதை கடுமையா உதயநிதியை தாக்கி எழுதுறான். அதை நிறுத்தணும் கூட சொல்றதுக்கு வக்கு கேட்ட துப்பு கேட்ட ஒரு முதலமைச்சர் தான் தாவேகா கட்சி தலைவர். ஏன்னா அவன் பேசுறான்னா பார்ப்பனர்கள் பேசுறா, இந்து முன்னணி பேசுறா, அர்ஜுன் சம்பத் பேசுறா. அர்ஜுன் சம்பத் வாயை வாடகைக்கு விட்டாலு பேசலாம். ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை வாயை வாடகைக்கு விட்டாலு. இவங்களுக்கு என்ன தெரியும் சனாதனம்னா? சனாதனம் இருந்தால் நீங்கெல்லாம் உங்க அப்பா இடுப்புக்கு மேல துண்டு மேல போட முடியுமா? தோல்ல இடுப்பு மேல துண்டு போட முடியுமா உங்க தாத்தா உங்க அப்பாலாம்? இந்த சனாதனத்தை வேரோடு புடுங்கி இயக்கம்டா திராவிட இயக்கம். அதை நாங்க எடுத்துட்டதுனால உங்களுக்கு சாதாரணமா தெரியுது. கோயிலுக்குள் போகக்கூடாது, அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பூசாரி இருக்கிற தெருவுக்குள் போகக்கூடாது. சனாதன விதவையை பார்த்தால் தீட்டு, விதவைக்கு வெள்ளச்சேலை கட்டணும், முட்டை எடுக்கணும், அவங்க இந்த கையில தான் சாப்பிடணும். இதான் சனாதனம். சொல்லுமா இப்போ உங்க வீட்டில் இந்த சனாதனத்தை ஆதரிக்கீங்க? வீட்டில் 8 வயதுல திருமணம் முடிச்சு கொடுத்துடணும், பள்ளிக்கூடம் போகக்கூடாது பெண்கள். சூத்திரன் யாரு? அண்ணாமலை சூத்திரன். அவன் மனு தர்மத்தில். அர்ஜுன் சம்பத் அவன் மனு தர்மத்தில் சூத்திரன். இவன் பார்ப்பனர்கள் படிக்கிறத காதுல கேட்கக்கூடாது. கேட்டா சூத்திரன் பிராமணர்கள் படிக்கிறத கேட்டா அவன் காதுல ஈயச்ச காய்ச்சி ஊத்தணும். அவன் படிக்கிறத நம்ம நாக்குல சொன்னா லட்சியம் சரஸ்வதி இந்த நாக்குக்கு வரக்கூடாது. அவன் நாக்குல மட்டும்தான் சரஸ்வதி தாண்டவம் ஆடுவான். நீ சூத்திரன், ஓ நாக்குல அவன் பேசுறத நீ பேசினா உன் நாக்கை அறுத்துருவோம். இதுதான் சனாதனம்.
இந்த சனாதனத்தை கொண்டு வருவோமா? இந்த சனாதனத்தை ஆதரிக்கக்கூடிய வீல கேட்கிறேன், இதாடா சனாதனா? சனாதன தர்மத்தை அழிக்க முடியாதுன்னு சொல்ற என்ன சனாதன தர்மம்? பெண்களை வீட்டுக்குள்ள மொட்டையடிச்சு வைக்கிறதா? சங்கராச்சாரியார் சொல்றாரு பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது, இது வந்து சனாதனத்துக்கு எதிரானது, பெண்கள் வேலைக்கு போயிட்டு வர பெண்கள்லாம் தவறானவர்கள் சொல்றாரு. நான் இந்த சனாதனத்தை ஆதரிக்கிறேன் கேட்கல. உங்க வீட்டுல அக்கா தங்கச்சிங்க வேலைக்கு போற பெண்களும் தவறானவங்களா? சங்கராச்சாரியார் சொல்றாருப்பா. விதையை போ உங்க வீட்டுல வைக்க வெளியே அனுப்பாம பொட்டு வைக்காம வீட்டுல வெள்ளச்சிலை கட்டி உட்கார வச்சிருக்கீங்களா? இப்ப இதை மாத்தினது யாரு? இதாண்டா சனாதன ஒழிப்பு. அந்த சனாதனத்தை நாங்க ஒழிக்கணும்னு சொல்றோம். இதுல எதுக்கு பிஜேபி காரங்க கத்துறான், பாப்பாங்க கத்துறான்னா நியாயம். பார்ப்பன பெண்கள் வேலைக்கு போகாம இருக்காங்களா? பார்ப்பனர்கள் இப்ப கடலை கடந்து வணிகம் செய்யாம இருக்காங்களா? நான் கேட்கிறேன், சனாதனம் என்ன? இத பாருங்க, சங்கராச்சாரியரை சுப்பிரமணிய சுவாமி பார்க்கிறாரு. எப்படி சந்திக்கிறாரு? சங்கராச்சாரியர் உட்கார்ந்துற அளவுக்கு எதிர்த்தாப்புல அவருக்கு ஒரு சேர் சுப்பிரமணிய சுவாமிக்கு. அதே சங்கராச்சாரியரை ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை சந்திக்கிறாரு. சங்கராச்சாரியர் சேர்ல உட்கார்ந்துருக்காரு, அண்ணாமலை கீழே உட்கார்ந்துருக்கு. இதாண்டா சூத்திரவாள், அவ பிராமண வாழ், அவளுக்கு பெரிய வாழ் இருக்கு, உனக்கு சின்ன வாழ். சுப்பிரமணிய சாமியோட உன் தகுதி திறமை என்ன குறைவுன்னு கேட்கிறேன். பாப்பானுக்கு பிறந்ததால் அவன் உயர்ந்தவனா? இறைவனால் படைக்கப்பட்டவனா? இந்த மானம் கட்டவன. இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சங்கராச்சாரியை சந்திக்க வரும்போது சங்கராச்சாரியர் பார்க்க மறுத்து விட்டார். காரணம் என்ன? அவர் விதவை. இந்த மனுதர்மம், இந்த சனாதனம் நாட்டுக்கு தேவையா? இதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் ஆளுங்கட்சியா இருந்தாலும் எதிர்கட்சியா இருந்தாலும் திராவிட இயக்கத்துக்கு உண்டு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு, எங்களை போன்றவர்களுக்கு உண்டு. சூத்திரன்லாம் வேசி மகன் சொல்லுகிறான் மனு தர்மத்தில். பார்ப்பானுக்கு ஊழியர் செய்யக்கூடியவன் என்று சொல்லுகிறான். இதை நீ ஒத்துக்கொள்கிறாயா? அதைத்தான் பெரியார் சொன்னார். சூத்திரன் என்றால் ஆத்திரம் கொண்டு அடின்னு சொன்னார். தர்க இன்னைக்கு நடக்குதே. யாராவது சபலிசை சவுந்தரராஜன் 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தாங்க. இதோட என்ன ஆகணும் அந்த சகோதரிக்கு? 2 மாநில ஆளுநர் அவங்க சால்வையை கொடுத்தாங்க சங்கராச்சாரிய சந்தித்து. அந்த சால்வையை கையிலிருந்து வாங்க மாட்டேன்ட்டார். காரணம், அவங்க ஒரு சூத்திரச்சி. மனுதர்மம் சனாதனம் அதைத்தான் சொல்லுது. அதே நிர்மலா சீதாராமன் சால்வை கொடுக்கும்போது வாங்குறார். அவர் பிறப்பால் உயர்ந்தவர். இது காஞ்சிபுரத்தில் கூடிய சங்கராச்சாரியார் இன்னைக்கு நடைமுறையில் வச்சிருக்கிறார். இந்த சனாதனத்தை ஆதரிக்கிறவன நீ சூத்திரவாண்டா ஒத்துட்டு போடா, ஒத்துட்டு போன்றேன். நீ வேண்டா வேசி மகன் சொல்லுது சூத்திரம், அதை ஒத்துக்க. எங்க ஆத்திரம் கொண்டு அடிப்போம் இல்ல, எங்களை அந்த வார்த்தை சொல்ல விரட்டி விரட்டி அடிப்போம், கட்டி தொங்க விட்டுருவான். அவன் தான் மானமும் அறிவுள்ள மனிதன். நீ மானம் கட்டவன் சனாதனத்தை ஆதரிக்கிறிய. இதை விட இவர் பேசுறாரு பாருங்க. தொழில் ரீதியானது. இந்த பிறப்பும் தொழிலும் ஒன்னா இருக்கிறதுங்கிறது ஒரு அம்சம். அது என்னன்னா சௌரியமா போயிடும். அவங்களுக்குலாம் ரொம்ப ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய அவசியம் தனியா அதுக்குன்னு போய் ஒரு இன்ஸ்டிடியூட். அதாவது பிறக்கும் போதே மழை அல்றவன், பிறக்கும் போதே முடிவெட்ட வந்தவன், பிறக்கும் போதே ஆடு மேய்க்கிறதுக்கு பிறந்தவன், பிறக்கும் போதே தான் வர்ண தர்மம்ன்றான். ஒத்துக்கிறிய ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை, அர்ஜுன் சம்பத் இவனுக்கு பிறக்கும் போதே இந்த தொழில் சொல்லி வர்ண பகவான் எழுதி வச்சிருக்கான். தான் வர்ணம். அப்ப பிறக்கும் போது அந்த தொழிலை அவன் கற்றுக்கொண்டால், படிக்காம அவன் மலாள்றத பார்த்தா அவனுக்கு தனியா தொழில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லிக் கொடுக்க வேண்டியது இல்லை. பிறகுல இருந்து அந்த தொழிலை பார்த்துக்கிடுவான். இதான் சனாதனம்ன்றான். இதை ஒத்துக்கிறீங்களாடா? இதான் சனாதனம் சொல்றான். இந்த சனாதன தர்மத்தை
தமிழ்நாட்டில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், நம்ம போனலாம் கடுமையாக எதிர்க்கிறோம். இதை எதிர்க்கிறதுக்கு துணிவில்லாதவன், இதை எதிர்க்கிறதுக்கு ஆற்றல் இல்லாதவர்கள், துணிவில்லாதவங்க, சனாதனம் என்னன்னு தெரியாதவன் இந்த சனாதனத்தை வந்து நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு சொன்னா தன்னைத்தானே அவன் பிற்போக்குத்தனத்திற்காகவும் சனாதனத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை ஒரு சூத்திரன் என்று, பார்ப்பானுக்கு அடிமை என்றும், சேவகன் செய்வன் என்றும் கல்வியை மறுக்கப்பட்ட சமூகத்தில் ஒத்துக்கொண்டவன் தான் சனாதனத்தை ஆதரிப்பான். அதனால் சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் தமிழகத்திலே திராவிட இயக்கத்திற்கு உண்டு. இங்கே சனாதனத்தை வேறொருப்போம். நன்றி சார். நன்றி.